அருள்மிகு ராமசாமி திருக்கோவில் புரட்டாசி முதல் வாரம் சனிக்கிழமை. முதல் சனிக்கிழமை வைப் எப்படி இருக்குது ராமசாமி கோவில் அப்படிங்கிறத பார்க்கலாம். கோவிலுடைய பிரசாதமாக பார்த்தீங்கன்னா சாம்பல் தான் வந்து இங்கே கொடுப்பாங்க. கோவிலில் ஒரு 500 ஆண்டு பழமையான கோவில் அப்படின்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து புரட்டாசி முதல் வாரம் சனிக்கிழமை. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பூர் மாவட்டம் அவினாசிபாளையம் ராமசாமி கோவிலுக்கு வந்திருக்கோம். புரட்டாசி சனிக்கிழமைனாலே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஃபேமஸ். உங்களுக்கே தெரியும், வருஷம் நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அது இந்த வருஷம் முதல் சனிக்கிழமையே நம்ம வந்திருக்கோம். வாங்க முதல் சனிக்கிழமை வைப் எப்படி இருக்குது ராமசாமி கோவில் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில். ராமர் சீதேவி சன்னதி உள்ள இருக்குது. அப்புறம் உள்ள ஆஞ்சநேயர் சன்னதி, கன்னிமா சன்னதி எல்லாமே உள்ள இருக்குது. வாங்க அப்படியே ஒன்று வேணா வந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், முதல் வாரம் கூட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதை பார்த்திங்கன்னா 25 ரூபா கட்டணம். இது ஃபுல்லாமே கூட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. இன்னும் நம்ம 2வது வாரம் 3வது வாரம் அப்படின்னு போகும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்ரு அளவுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா கூட்டம் வரும். இப்போ ஃபஸ்ட்டு வாரம் அப்படிங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5 கிழமை புரட்டாசி பிடிக்கிறவங்களுக்கு இது 2வது வாரம். புரட்டாசி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா முதல் வாரம் சனிக்கிழமை. கோவில் திருவிழா அப்படின்னாலே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கடைகள் எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த ஃபுல்லாக இந்த பக்கம் கடைகள், அங்கே தூரிகள் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட் நம்ம போய் முதற்கண் தெய்வம் விநாயகரை தரிசிச்சுட்டு அப்புறம் உள்ளே போய் ராமரை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ட்ரன்ஸ்லேயே பாருங்களே அரசு வேம்பு இந்த 2மே இருக்கிறனால இங்கே கீழே வந்து விநாயகர் இருக்கார். எல்லாருமே வழிபட்டுருக்காங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த உப்பு, இந்த கண்ணடக்கம் அதெல்லாமே போட்டிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே பாருங்களே இந்த உப்பு, மிளகு, இந்த கண்ணடக்கம், தீபம், அப்புறம் இந்த மாதிரி பூஜை ஜாமான கடைகள் எல்லாமே இங்கே இருக்குது. நம்ம நிற்கிறதான் பார்த்திங்கன்னா பொது தரிசனம் லைனு. ஓகே, நம்மளும் பார்த்திங்கன்னா சாமிக்கு ராமருக்கு பிடித்த துளசி, அப்புறம் தேங்காய், பழம், அப்புறம் நம்மளும் பார்த்திங்கன்னா உப்பு மிளகு வழிபாடு பண்ணுறக்காக உப்பு பார்த்திங்கன்னா அப்பச்சி வாங்கிட்டாரு. ஓகே, வாங்க அப்படியே நம்மளும் வழிபாடு பண்ணுவோம். அப்புறம் போய் ராமரை தரிசிக்கலாம். இந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ரீ தரிசனம், அந்த பக்கம் இருக்கிறது 25. ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு அப்புறம் பாருங்களேன் எவ்வளோ கூட்டம் வந்துட்டாங்க அப்படிங்கிறத. நம்ம தான் வந்து லாஸ்ட்டாக வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம். இப்போ வர பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து ஃபுல்லாக ஆகிட்டுருக்கு. இப்போ மதியானம் ஆக பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து ஃபுல்லாகவே வந்து வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பக்தர்களுக்காக பார்த்திங்கன்னா தண்ணீர் ஃபெசிலிட்டிஸ் லைன்லேயே பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா விஷ்ணுவோடைய 10 அவதாரங்களுடைய ஃபோட்டோஸுமே பார்த்திங்கன்னா இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதில் 7வது அவதாரமாக பார்த்திங்கன்னா ராமர் அவதாரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம கோவிலுடைய என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. நாங்கள் அப்படியே நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம். அதே மாதிரி இங்கே கோவில் இது இருக்கிற சுற்றுச்சூழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். கோவில் சுற்றியுமே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்புக்கு நடுவில் ஒரு அழகான ஒரு பழமையான கோவில், ஒரு 500 ஆண்டு பழமையான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்கிறது, அப்புறம் பொங்கல் வைக்கிறது, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வேண்டுதல் எல்லாமே பக்தர்கள் வந்து வச்சிட்ருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஃபேமிலியாக வந்து கோவிலில் வந்து சாமியும் கும்பிட்டு ஃபேமிலியாக வந்து இங்கே சாப்பாடெலாம் கொண்டு சாப்பிட்டு சூப்பராக வந்து சில் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க சில பேர்லாம். சூப்பரான ஒரு இடம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து கோவிலோடைய என்ட்ரன்ஸு. பாருங்கள், காலையிலேருந்து ஏகப்பட்ட தேங்காய் உடைச்சிருக்காங்க. உள்ளதாக வந்து ராமர் இருக்கார், இங்கே ஆஞ்சநேயர் இருக்கார். இன்னும் நம்ம லைன் சுற்றி போகணும். பாருங்க, பிரம்மாண்டமான பெரிய அரச மரத்துக்கு கீழே அழகான பழமையான ஒரு ராமர் கோவில். பார்த்தாலே தெரியும், நல்லா நிழலுக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய அரச மரம். ஓகே மக்கள்ஸ், அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சன்னதிக்கிட்ட வந்தாச்சு. நம்ம போய் ராமர், ஆஞ்சநேயர், ஸ்ரீதேவி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓகே, உள்ளதான் வந்து எல்லா சாமியுமே இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ள ராமசாமியை பார்த்தீங்கன்னா தரிசனம் பண்ணியாச்சு. கோவிலோடைய பிரசாதமாக பார்த்தீங்கன்னா
சாம்பல் தான் வந்து இங்கே கொடுப்பாங்க, விபூதி இல்லை. ஓகே, ஜெய் ஆஞ்சநேயர். அதே மாதிரி இங்கே துளசி வாருங்க பிரசாதமாக வந்து பக்தர்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வழங்கிட்டு இருக்காங்க துளசி பிரசாதம். இங்கே போட்டிருக்காங்க தெளிவான அட்ரஸ்: அருள்மிகு ராமசாமி திருக்கோவில், அழகுமலை கிராமம், கோவில்பாளையம், அவினாசிபாளையம், திருப்பூர் வட்டம், திருப்பூர் மாவட்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் நம்ம ராமர் தரிசனம் பண்ணியாச்சு. நம்ம அப்படியே வந்ததுக்கும் இப்போ இருக்கிற கூட்டத்துக்கும் பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ ஓரளவுக்கு நம்ம அந்த இடத்துலேயே லைன் நின்னோம். இப்போ இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லைன் போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த வாரமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கூட்டம் நல்லா வந்திருக்கு. இன்னும் மதியானம் இப்போ தான் மணி 11:30 ஆகுது. கூட்டம் பாருங்கள் ஓரளவுக்கு அப்படியே போயிட்டு ஃபுல்லாக போகும். நம்ம இந்த இடத்துல லைன் ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம வருஷம் வருவோம், 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம் அந்த மாதிரிலாம் வருவோம். அப்போ எல்லாமே ஃபுல் கூட்டமாக இருக்கும். சரி, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வாரமே வந்து காமிச்சிட்டோம்னா நீங்கள் அடுத்து 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம்லாம் நீங்கள் வீடியோ பார்த்து வந்துடுவீங்க அப்படிங்கிறக்காக நான் ஃபஸ்ட்டு வாரமே வந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு வாரமே பார்த்திங்கன்னா சூப்பரான கூட்டம், நல்ல தரிசனம், வேறு லெவலில் இருக்குது. கடைகள் தூரிகளுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா கூட்டம் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது ஃபஸ்ட்டு வரனால. மற்றபடி சாமி கோயிலில் வைப்பு, அதேமாதிரி கடைகள், பேக்கில் இருக்கிற கடைகள் வைப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக இன்னும் 3 வாரம் இருக்குது, 2, 3, 4 கிட்டத்தட்ட 5வது வாரம் வரைக்குமே பார்த்திங்கன்னா பக்தர்கள் இங்கே ராமசாமி கோயிலுக்கு வருவாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்களும் வாங்க. அங்கே வாங்க, இங்கே ஃபுல்லாக என்ட்ரன்ஸில் பானிபூரி கடை, அதுக்கப்புறம் உள்ள ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கடைகள், எக்ஸிபிஷன்ஸ்க்கான என்னென்ன கடைகள் இருக்கோ எல்லாமே இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வைபாக இருக்குது. பார்த்தீங்கன்னா 2வது வாரம், 3வது வாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல் கூட்டம் ஆயிரும். பாருங்க, இங்கெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக விளையாட்டு தூரிகள், அழகாக சின்ன ஹார்ஸ் ரைடு, ஒரு சின்ன ஒரு ஏரோப்ளைன் ரைடு, அங்கே ஜெயிண்ட் வில்லு, அப்புறம் இந்த பக்கம் பாருங்கள் மாங்காய், பானிபூரி கடைகள், கயிறு கடைகள், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷனுக்கு தேவையான கடைகள், ஒரு திருவிழானா என்னென்ன கடைகள் இருக்குமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது. கொலபஸ் மதியான டைம், இன்னும் சாயங்காலம் ஆக பார்த்தீங்கன்னா இன்னும் லைட் செட்டிங் எல்லாம் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கூட்டம் வந்ததுன்னா நிறைய பேர் வந்து விளையாடுவாங்க. கண்டிப்பாக இப்போ நம்ம வந்து காலையில் ஒரு 10 மணிக்கு வந்தோம். அப்போ பார்த்துருப்பீங்க ஓரளவுக்கு கூட்டம் இருந்தது. இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு 11:30, ஒரு 12 மணி இருக்கும். இப்போ கூட்டமும் பார்த்துருப்பீங்க. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம நேரமாக வந்தோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக சாமி தரிசனம் பார்க்கலாம். ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிறையா வந்து எக்ஸிபிஷன் மாதிரி கடைகள் எல்லாமே போட்டிருக்காங்க. அதாவது டாய்ஸ் கடையிலேருந்து அப்படியே வந்து வீட்டு ஜாமானங்கள் பாருங்கள், ட்ரெஸ்ஸு, சொட்ரு, இப்போ மழை காலனால சொட்ரு கடையிலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க. ஓகே, அப்படியே வந்தோம்னா ஜாலியாக வந்து சில் அவுட் பண்ணிவிட்டு ஜாலியாக ஷாப்பிங் எல்லாமே பண்ணிட்டு போகலாம். இங்கே பாருங்கள் பீங்கான், பிளாஸ்டிக் தட்டு, அப்புறம் இந்த வீட்டுக்கு தேவையான இந்த இரும்பு, அதாவது தோசைக்கல், அந்த மாதிரி வீட்டு எசென்சியல் பொருட்கள், அப்புறம் இந்த கயிறு பாருங்கள், இந்த கலர் கயிறு, காப்பு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2-3 ரோக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஏகப்பட்ட கடைகள் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் பேகு, அப்புறம் இந்த கம்மல், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா கடைகள் இருக்குங்க. வந்தீங்கன்னா ஜாலியாக ஒரு ஷாப்பிங் பண்ணிவிட்டு கோவிலுக்கு வந்துட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு போகலாம். ஓகே, கடைகள் ஆரம்பிச்சிருச்சு. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடைகள் தான். அப்படியே ஜாலியாக சுற்றி பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். துளசி ராமசாமி கோயிலில் வந்து துளசி தான் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இது விற்றுட்ருக்காங்க. ஏன்னா ராமருக்கு பிடித்தது வந்து துளசி தானே. அப்புறம் இந்த மாதிரி கயிறு கடைகள் ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. இங்கே பாருங்கள் மினி நர்சரிவே கொண்டு வந்திருக்காங்க. பூச்செடிகள், ஸ்டார்டிங் அல்வா கடை, சிப்ஸு கடை பாருங்கள், சிப்ஸ் எல்லாம் நல்லா பாருங்கள். சிப்ஸு, அல்வா எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சுருக்காங்க. கருப்பட்டி அல்வா, சிவப்பு அல்வா எல்லாமே வச்சு. கருப்பட்டி அல்வா வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் ஏகப்பட்ட அல்வா கடைகள் இருக்குது. எங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். பாருங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கலராக சூப்பராக அல்வா வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் டாய்ஸ் கடை, குழந்தைகளுக்கான கிட்ஸுக்கான அழகழகான பொம்மைகள்,
தலகாணி. இங்கே பாருங்க கண்ணாடி, ஏகப்பட்ட கண்ணாடி வாட்சஸ் வச்சுருக்காங்க. கலர் கண்ணாடி எல்லாமே. அப்புறம் இங்கே கம்மல், இந்த மாதிரி சின்ன சின்ன பாசி வகைகள், பிளாஸ்டிக் பூச்செடிகள், அப்புறம் அந்த வீட்டு அழகு ஜாமானங்கள், நம்ம முன்னாடி மாட்டுவோம்ல என்ட்ரன்ஸில், அந்த மாதிரி ஜாமானங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள் மேங்கோ, பைனாப்பிள் ஃப்ரூட்ஸு, பொரி கடலை. கோவில் திருவிழானாலே பொரி கடை ஃபேமஸ்ஸு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாமி பூஜை நடந்துட்டுருக்கு. வேள்வி பிரார்த்தனை வேள்வி நடத்திட்டு இருக்காங்க. மண் சட்டி, அழகழகா பானைகள், சின்ன சின்ன சொப்பு எல்லாமே வச்சுருக்காங்க. ஆஹா சூப்பர். இங்கே பாருங்க பானிபூரி, சில்லி, காளான், வடை, போண்டா அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் கோவில் பிரசாதம், குங்குமம், பிளாஸ்டிக் பூச்செடிகள். முதல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லப்பரில் தூக்கி போகிறதுக்கு பிஸ்கெட்டு, இந்த மாதிரி காசு அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இப்போ பாருங்கள் மீன் பவுலோடு பார்த்தீங்கன்னா மீன் வச்சுருக்காங்க. பார்க்குறக்கே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. நம்மளும் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கோம், எனக்கு உளுந்ததில்லை. சரி ஓகே வாங்க அப்படின்னு நம்ம கிளம்புவோம். இங்கே பாருங்க அப்படியே சுட 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 சில்லி பொரிச்சிட்ருக்காங்க. அந்த பக்கம் உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிட்டுருக்கு. ஆஹா இங்கே பாருங்கள் உப்பு ஜாடிகள். அப்புறம் 20-30 பிளாஸ்டிக் ஜாமான், அதாவது டாய்ஸ் கடை, கம்மல், அந்த மாதிரி கடைகள். சைடில் எல்லாம் பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக வந்து வீட்டு ஜாமான பொருட்கள். கரும்பு ஜூஸ் வரையில் நம்ம இங்கே தான் வந்து கரும்பு ஜூஸ் குடித்தோம். 10 ரூபா தான், சூப்பராக இருந்துச்சு, நல்லா சில்லுன்னு. அதே மாதிரி இங்கே வந்தால் கருப்பட்டி வந்து ஃபேமஸ் ஆமாம். அதனால் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி வந்தால் வாங்கிக்கோங்க. நம்ம கருப்பட்டி வாங்குகிறோம், பேக்கெட் 50 ரூபா. நம்ம இங்கேருந்து பாருங்கள், நம்ம தெரிகிற ஃபுல் இடமும் பார்த்தீங்கன்னா கடைகள் தான். 2 பக்கமாக கடைகள் பாருங்க. எங்கே இருந்தாலும் இந்த கடையில் பாருங்கள், இந்த 20 ரூபா 30 ரூபா கடையில் பார்த்தீங்கன்னா வைப் எப்படின்னு வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா கிட்ஸு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆர்வமாக பொம்மை எல்லாம் வாங்குவீங்க. கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த 20. இங்கே பாருங்க ஸ்டாச்சூஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த பீங்கான் கடை, இந்த உப்பு ஜாடி, இந்த கடை தான் பார்த்தீங்கன்னா இங்கே மோஸ்ட்லி இருக்குது. இங்கே பாருங்க ஒரு 4 கடைக்கு ஒரு 8 கடை பார்த்தீங்கன்னா இந்த பீங்கான் கடை வந்துடுச்சு. சோளக்கருது, சுட சுட ஸ்வீட் கார்ன் சோளக்கருது இருக்குது. அப்புறம் பேகு. வாங்க நீங்களும் வந்து வேணுங்கிற அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணுங்கள், சாமி கும்பிடுங்க. கரும்பு கடையில் முதல்ல நிறைய போட்டிருப்பாங்க, இப்போ ஒரு 4-5 கடைகள் தான் போட்டிருக்காங்க. ஓகே, இங்கே அன்னதானம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க போய் அன்னதானம் வாங்கி சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த பார்க்கிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கம்மங்கூழ் மோர் கொடுத்துட்ருக்காங்க, அந்த பக்கம் அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம அன்னதானத்துக்கு ட்ரை பண்ணுவோம். கிடச்சதுன்னா அன்னதானம் சாப்பிடுவோம், இல்லைன்னா கம்மங்கூழை குடிச்சிட்டு கிளம்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி காட் இட். பொங்கல் ப்ளஸ் தக்காளி சாப்பாடு நல்லா சுட சுட கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா பெரிய அண்டாவில் வச்சுருக்காங்க. போகும்போது இல்லை, இப்போ கரெக்டாக 12 மணிக்கு பூஜையை போட்டு அன்னதானத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, எப்படி கோயில் சாப்பாடு வேறு லெவலில் தான் இருக்கும். சரி ஓகே, அப்படியே சாப்பிட்ருவோங்க. எல்லாருமே பாருங்கள் ஏகப்பட்ட பேர் அன்னதானம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. சூப்பர். ஒரு வண்டியில் தக்காளி சாப்பாடு பொங்கல் கொடுத்துட்ருக்காங்க, சூப்பருங்க. அந்த பக்கம் கம்மங்கூழ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான முறையில் பார்த்தீங்கன்னா அன்னதானம் சாப்பிட்டாச்சு. உண்மையாகவே சூப்பருங்க, செம்ம டேஸ்ட்டு. பொங்கல் அல்டிமேட், எல்லாமே சூப்பரு. ஓகே, தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக கம்மங்கூழ் குடிச்சிட்டு போயிடுவோம். பாருங்க அண்ணன் பாருங்க, 10 ரூபாய்க்கு பைனாப்பிள் ஒரு பழமே வித்துட்டு இருக்காரு. கண்டிப்பாக வந்து வந்தீங்கன்னா சாப்பிடுங்க. பாருங்க அப்படியே சூப்பராக பார்த்தீங்கன்னா அந்த ராமசாமி கோயிலோடைய வீடியோ நம்ம எடுத்துருப்போம், ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க.
அதே மாதிரி நம்ம வெளியே கோயிலை விட்டு வெளியே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கிடச்சிச்சு. பஸ்ஸு பின்னாடி ஃப்ரீ. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபஸ்ட்டு வாரமாக ஏகப்பட்ட ஸ்பெஷல் பஸ் விட்ருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பஸ்ஸு ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா ஸ்பெஷல் பஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. அதனால் பிரச்சனையே இல்லை. கூட்டம் பஸ்ஸுக்கு அப்படின்னு சொல்லி கூட்டமே இல்லை. ஜம்முன்னு ஏறி வந்துட்டோம். ஜம்முன்னு ஒரு கும்புன்னு சாப்பிட்டு ஜம்முன்னு ஒரு 20 நிமிஷம் தான். திருப்பூர்லேருந்து ஒரு 20லேருந்து ஒரு 15 நிமிஷம் தான். ஜம்முன்னு உட்காந்து போனவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம வந்தாச்சு. ஓகே, இதோட வந்து இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, நீங்கள் வந்து இன்றைக்கி ராமசாமி கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே வந்தேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே, அடுத்த வாரம் போகிறனாலும் கமெண்ட் பண்ணி விடுங்க எப்படி இருக்குது அப்படின்னு.